அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்னைக்கு நம்ம கேழ்வரகு மாவுல ஒரு பிஸ்கெட் பார்க்கலாங்க. அது நான் நிலா பிஸ்கெட் மாரி செய்யப் போறேன். நிலா பிஸ்கெட் நம்ம மைதா மாவுல தானே செய்வோம். மைதா மாவுல செய்யலாம். கோதுமை மாவுல கூட ஒரு தடவ நம்மளோட சேனல்ல இருக்கு. நான் போட்டிருக்கேன். இது கேழ்வரகு மாவுல நம்ம நிலா பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கேழ்வரகு மாவு அப்படின்றதால இது ரொம்ப ஹெல்த்தி. ஆனா ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ண போறேன். ஒயிட் சுகரு, நெய் எல்லாம் போட்டு செய்ய போறேன். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேங்க. 2 கப் கேழ்வரகு மாவுல செய்ய போறேன். இப்போ 1 கப்ப நம்ம ஜலிச்சுக்கலாம். பிஸ்கெட்டுன்ற போது கொஞ்சம் ஜலிச்சு தான் செய்யணும். அப்படியே போட முடியாது. 2 கப்பு கேழ்வரகு மாவையும் இந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சு ஜலிச்சு செஞ்சுக்கலாம். கிளீனா இருக்குங்க. ஒண்ணுமே இல்லை. நல்லா அரைச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பரா. ஒண்ணுமே இல்லை. நல்லா கிளீனா இருக்கு மாவு. இது நானே முழு கேழ்வரகு வாங்கிட்டு வந்து நல்லா கொஞ்ச நேரம் வெயில்ல, நல்லா ஒரு அரை நாள் வெயில்ல காய வச்சு புடைச்சிட்டு அதுக்கப்புறம் மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுங்க. இது பாருங்க, ஒண்ணுமே இல்லை. நல்லா கிளீனா இருக்கு. இப்போ இந்த பாருங்க, 2 கப்பு கேழ்வரகு மாவு. இதுக்கு நம்ம அரை கப்பு மில்க் பவுடர் போட்டுக்க போறோம். மில்க் பவுடர் போட்டோம்னா பிஸ்கெட் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. அதுக்காக தான் மில்க் பவுடர் போடுறோம். இப்போ அரை கப்பு மில்க் பவுடர் போட்டுக்கலாம். இது பாருங்க, அரை கப். இது அரை கப்பு. இது 1 கப்பு ஃபுல்லா. உங்களுக்கு கப்பு இந்த கப்பு மாதிரி மெஷரிங் கப்பு இல்லைன்னா நீங்க எந்த டம்ளர்ல எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர்ல ஃபுல்லா 1 கப்பு போடுங்க. 2 கப்பு கேழ்வரகு மாவு போட்டு அரை டம்ளர் மில்க் பவுடர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாங்க. கேழ்வரகு மாவு போடுறதால பிஸ்கெட் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க உங்களுக்கு, மில்க் பவுடர் போடுறதால. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சர்க்கரையை அரைச்சிக்கலாம். இப்போ நான் 2.5 கப்பு போட்டிருக்கேன் மாவு. அப்போ நம்ம இதுல ஒரு 3/4 கப்பு சர்க்கரை மிக்ஸில அரைச்சிக்கலாம். 3/4 கப்பு சர்க்கரை போட்டேன். இது இந்த பாருங்க, ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காவை நம்ம தோலை எடுத்துட்டு அந்த வெறும் விதைங்களை மட்டும் போட்டுக்கலாம். இந்த தோல் நீங்க டீ தூள் வச்சிருப்பீங்கல்ல, அதுல போட்டு வச்சிங்கன்னா கூட மணமா இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. சர்க்கரை அரைச்சிட்டு வந்துட்டேங்க. சர்க்கரை இதில் போட்டுக்கலாம். இந்த சுகர் இதுவே போதுங்க உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு. நீங்க அதிகமா ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தா 1 கப் சுகர் கூட நீங்க போட்டுக்கலாம். எனக்கு இது போதும். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்படி சுகரும் இந்த எல்லாமே இந்த மில்க் பவுடர், கேழ்வரகு மாவு எல்லாம். ஒரு சிட்டிகை உப்பு போடலாங்க. இதுல சிட்டிகை உப்பு போட்டு இப்போ இந்த கப்பால 1/2 கப்பு நெய் எடுத்துக்க போறேன் நான். நெய் எடுத்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நெய் எடுத்துருக்கேங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. மொத்தமா ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா நீங்க ஆயில் கூட, ஃப்ளேவர்லெஸ் ஆயில், கடலை மாவுன்ற கடலை எண்ணெய், நல்லெண்ணெய்,
தேங்காய் எண்ணெய் இல்லாமல் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில், ஃப்ளேவர்லெஸ் ஆயில் கூட நீங்கள் போட்டு பசைஞ்சிக்கலாம். இந்த சர்க்கரை அரைக்கும் போதே அந்த ஆயில் கூட போட்டு அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது அந்த ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும் அந்த ஆயிலோடு சேர்ந்து. அப்போ நம்ம அதையும் ஊற்றி பிசைஞ்சிட்டோம்னா நல்லா வருங்க. இப்போது அரை கப்பு நெய் பத்தலை, இன்னொரு அரை கப்பு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேங்க நெய். இந்த நெய், இந்த கேழ்வரகு மாவு, இந்த ஏலக்காய் எல்லாம் சேரும்போது நல்ல மணம் வருதுங்க. இன்னும் ஒரு 1/4 கப்பு நெய் எடுத்துக்கணும் போல இருக்கு. எடுத்து பிசைஞ்சிக்கலாங்க. இதை பாருங்க, பிசைஞ்சிட்டா இந்த மாதிரி இருக்கணுங்க. இதுக்கு வந்து 1/4 கப்பு, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு நெய், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு நெய், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு நெய் தேவைப்பட்டது. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. பாருங்க, இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி நம்ம பட்டர் பேப்பரில் வச்சு, பட்டர் பேப்பர்லேயோ இல்லை நீங்கள் சப்பாத்தி கல்லில் கூட வச்சு தேய்ச்சி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போது மாவை நம்ம ஒரு பூரி தேய்க்கிற கட்டை தாங்க இது. இதில் இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம். மாவை ஈஸியாக தட்ட வந்துடும் அழகாக. இந்த ஓரங்களெல்லாம் நல்லா இப்படி சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் 1 இன்ச்சு கனத்துக்கு நம்ம தட்டிக்கலாங்க. தட்டிட்டு நீங்கள் பூரிக்கட்டையால் கூட தேய்ச்சி விடலாம். ஆனால் நம்ம கையாலவே ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம், ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இந்த மாதிரி. இப்போது இது வந்து பாட்டில் மூடிங்க. இந்த மூடி தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு பிஸ்கெட் வந்து நம்ம நல்லா வராது. இப்போ இதை எடுத்துடலாம், இது வேண்டாம். இது நம்ம அடுத்து மாவு பிசையும் போது அதை இதில் பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு பேக்கிங் ட்ரேங்க. நான் அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். பேக்கிங் ட்ரேயில் ஒரு ஷீட் போட்டு பேக்கிங் பேப்பர் போட்டு நெய் தடவி வச்சுருக்கேன். இது நம்ம பாருங்க, சூப்பராக வருது. இந்த மாதிரி இப்போ இந்த பக்கம் இந்த மாதிரி நம்ம அந்த ட்ரே எவ்வளோ பிடிக்குமோ அந்த அந்த அளவுக்கு நம்ம மறுபடியும் மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு மறுபடியும் தட்டி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இதை பாருங்க,
சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத வந்து நம்ம அவன்ல வச்சு பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இங்க பாருங்க, எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கேழ்வரகு நிலா பிஸ்கட். சாஃப்ட்டா இருக்குங்க. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. ம். சூப்பரா இருக்குங்க. செம்மையா இருக்கு. நம்ம போட்ட சர்க்கரை கரெக்ட்டா இருக்கு இதுக்கு. 2 1/2 கப்பு, அதாவது 2 கப்பு கேழ்வரகு மாவு, 1/2 கப்பு வந்து மில்க் பவுடர், அப்புறம் 3/4 கப்பு சர்க்கரை. கரெக்ட்டா இருக்கு சர்க்கரை. இந்த ஸ்வீட்னஸே போதும். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. இது வந்து நீங்க வீட்லவே செஞ்சு, நீங்க அவன் இல்லனாலும் கூட பரவாயில்லங்க. இங்க ஒரு அடிகனமான குக்கரோ, இல்ல கடாயோ, அதுல கொஞ்சோண்டு உப்ப போட்டுட்டு, ஒரு ஸ்டாண்ட் போட்டு, நீங்க தட்லவே இந்த மாரி சாதாரண ஸ்டீல் தட்லவே அடுக்கி, மூடி போட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து குக்கர வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டுட்டு, சால்ட் போட்டுட்டு. அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் வச்சுட்டு, அது மேல ஒரு தட்டு வச்சுட்டு, தட்டுல அடுக்கிட்டு, அந்த தட்ட வச்சுட்டு, மேல வந்து மூடி போட்டு, ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிடுங்க. அவன் தான் இருக்கணும்னு இல்ல. ரொம்ப நல்லாருக்கும் இந்த பிஸ்கெட்டு. குழந்தைங்களுக்கு வந்து நீங்க வந்து லஞ்ச் பாக்ஸ்ல ஸ்நாக்ஸ் டைம்ல கூட குடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இது 2வது ஈடும் ரெடி ஆயிடுச்சு. அதுதான் இப்ப பெல் சவுண்ட் வந்தது. இது வந்து ஒரு பாதி தான். இன்னொரு பாதி வெந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இதே மாரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.